முருகாசரணம். தத்தாத்ரேயர். கலியுகத்தில் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து ஆச்சாரிய வடிவாக அவதரித்ததே ஸ்ரீ தத்தாத்ரேய சொரூபம். பல தெய்வங்களை வழிபட்டாலும் எல்லா தெய்வங்களும் அந்த பரபிரம்ம வடிவமே என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஸ்ரீ தத்தாத்ரேய அவதாரம். மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் ஆரம்பம் முடிவு உண்டு. ஆனால் இந்த அவதாரத்துக்கு முடிவு கிடையாது. ஏனெனில் அனுமனைப் போல் மார்க்கண்டேயனைப் போல் தத்தாத்ரேயரும் நித்திய சிரஞ்சீவியாக போற்றப்படுகிறார். கற்பின் மேன்மை அத்திரி மகரிஷியும் அவரது மனைவி அனுஷ்யாவும் காட்டில் வசித்தனர். கணவருக்கு பணிவிடை செய்வது மட்டுமே அனுஷ்யாவின் பணி விருப்பம். குழந்தை இல்லாத அவள் தனக்கு மும்மூர்த்திகளே தெய்வ குழந்தைகளாக பிறக்க வேண்டுமென விரும்பினாள். இதை அறிந்த மும்மூர்த்திகளும் தங்கள் தேவியரிடம் ஆலோசனை கேட்டனர். அனுஷ்யாவுக்கு சோதனை வைத்து அதில் வெற்றி பெற்றால் அவளுக்கு குழந்தையாக பிறக்கலாம் என தேவியர்கள் மூவரும் சொன்னார்கள். எப்படியும் இதில் அவள் தோற்றுவிடுவாள் என்பது அவர்களது கணிப்பு. அதன்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் துறவி வடிவில் அனுஷ்யாவின் குடிசைக்கு வந்து உணவிடும்படி யாசகம் கேட்டனர். அவள் உணவுடன் வரும்போது, பெண்ணே, நீ திகம்பர நிலையில் உணவிட்டால்தான் அதை ஏற்போம் என்றனர். அதை கேட்டு அனுசையா கலங்கவில்லை. அவளுக்கு தன் கற்பின் மீதும் பதிவிரதை என்னும் குணத்தின் மீதும் அதீத நம்பிக்கை உண்டு. கணவருக்கு பாதபூஜை செய்த தீர்த்தத்தை எடுத்து நான் என் கணவருக்கு செய்யும் பணிவிடை சத்தியமெனில் இந்த துறவிகள் குழந்தைகளாகட்டும் என சொல்லி அவர்கள் மேல் தெளித்தாள். உடனே 3 தெய்வங்களும் குழந்தைகளானார்கள். தனக்கு பால் சுரக்கட்டும் என அடுத்த வேண்டுகோளை வைத்தாள் அனுஷ்யா. குழந்தைகளுக்கு பால் ஊட்டினாள். வெளியே சென்றிருந்த அத்திரி முனிவர் தன் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தார். வீட்டுக்கு வந்த அவர் அந்த குழந்தைகளை ஒரு சேர அணைத்தார். ஒரு உடல் 3 தலை 2 கால்கள் 6 கைகளுடன் குழந்தை இணைந்தது. அதற்கு தத்தாத்ரேயர் என்று பெயரிட்டார். தங்கள் கணவன்மார்களுக்கு ஏற்பட்ட கதியை அறிந்த முப்பெரும் தேவியரும் அனுஷ்யாவின் குடிலுக்கு வந்தனர். நடந்ததை கூறி தங்கள் கணவன்மார்களை சுய வடிவில் திருப்பி தர கேட்டனர். அவர்களிடம், உங்கள் கணவன் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்பது போல் குழந்தையில்லாத எங்களுக்கு இந்த குழந்தையும் வேண்டும் என்றார் அத்திரி மகரிஷி. உடனே 3 தெய்வங்களும் எழுந்தனர். ரிஷியே, உங்கள் விருப்பப்படி இந்த குழந்தை இங்கேயே இருக்கும். இவன் பெரிய ரிஷியாக விளங்குவான் என்று கூறி மறைந்தனர். இவரது இன்னொரு பெயர் ஆத்ரேயர், அதாவது அத்திரியின் புதல்வர். ஆகவே தத்தாத்ரேயர் என்று இரண்டும் சேர்ந்து அழைக்கப்படுகிறார். தத்தாத்ரேயர் அவதாரம் நடந்த தலம் சுஷீந்திரம் என்று கூறப்படுகிறது. தானுமலையனாக இங்கே இறைவன் இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் குருமூர்த்தி என்றாலே அது தத்தரை குறிக்கிறது. பிராகையில் இவருக்கு கோயில் அமைந்துள்ளது. கர்நாடகாவில் ஆண்டுதோறும் 3 நாட்கள் தத்த ஜெயந்தி என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ தத்தாத்ரேயரை நினைத்தாலே நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்கின்றனர் பக்தர்கள். இவரை முறையாக உபாசித்து வணங்கி தொழுவதால் ஞானமும் யோகமும் கைகூடும், மனோதிடமும் பெருகும் என்பது நம்பிக்கை. பித்ருதோஷங்கள் நீங்க தத்தாத்ரேயர் வழிபாடு செய்வது அவசியம். குரு சரித்திர பாராயணம் செய்வது மிகுந்த பலன் தரும். 1008 முறை ஸ்ரீ குரு தத்தாத்ரேய நமக என்று சொல்லலாம். ஓம் ஸ்ரீ குருவே தத்தா என்றும் சொல்லலாம். நம் மனதையும் ஆன்மாவையும் தூய்மையாக்கும் மந்திரம் குரு சரித்திரம் முழுவதும் 3 நாளில் படித்து முடித்தால் படிக்கலாம். ஓம் குருப்பியோய நமக. குரு பகவானே சரணம். நன்றி.